ஃபைனலி டிவிகேக்கு தேவையான 118 இடங்கள் கிடைச்சாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி அமைப்பாங்க, ஆட்சி பிடிப்பாங்க, நிறைய டிபேட்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டிஎம்கே கூட்டணியில இருந்த சிபிஐ சிபிஎம் சொல்லப்பட 2 கட்சிகள் டிவிகேவோட ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஈவினிங். ஆல்ரெடி டிவிகே 107 இடங்கள்ல வின் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ் போய் ஜாயின் பண்ணதுனால அது 112 மாறுச்சு. சிபிஎம் சிபிஐ சொல்லப்பட 2 கட்சிகள் தலா 2 இடங்கள்ல வின் பண்ணியிருந்தாங்க. அப்ப ஆக மொத்தம் 116 மாறுச்சு. அதுக்கப்புறமும் 2 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டிவிகே நிர்வாகிகள் முஸ்லீம் லீக் கட்சியில போய் ஆதரவு கேட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களும் 2 இடங்கள் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ஆதரவு கொடுத்ததுனால இப்ப மொத்தமா 118 இடங்கள் டிவிகேக்கு கிடைச்சாச்சு. விஜய் அவர்களும் ஆளுநர்கிட்ட போய் மீட் பண்ணி பேசி அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்காரு. அப்புறம் என்ன, நம்ம தமிழ்நாட்டு சிஎம்மோட பதவியேற்பு விழா தான். விஜய் அவர்களுக்கு நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியல் சூழ்நிலை எப்படி மாறப்போகுது அப்படின்றத நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க நாமளும் பேசலாம் அரசியல்.